Hi friends, breakfast-க்கு mushroom and potato வச்சு சூப்பரான ஒரு bread sandwich எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இன்னைக்கு எனக்கு ஒரு 3 ஃப்ரெஷ்ஷான காளான் கிடைச்சிச்சு. அந்த காளானை தான் எடுத்துக்கிட்டேன். இதை கட் பண்ணிட்டு ஹாட் வாட்டரில் போட்டு லைட்டாக ஒரு நிமிஷம் வச்சுட்டு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட ஒரே ஒரு பச்சை மிளகாயும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கினதும் ஒரு உருளைக்கிழங்க தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கிறேன். உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததும் இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சுருந்தேன். இப்போ அதே தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் காளானையும் சேர்த்துக்கிறேன். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு நல்லா ஆறிச்சு. அதை ஒரு மத்து வச்சு லைட்டாக மசிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். மஷ்ரூமோட மஞ்சத்தூள், காரத்துக்காக கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மசாலா பச்சை வாசனை போனதும் இதோட மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கோட மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதும் இதோட கொஞ்சமாக மல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது ப்ரெட்டை தோசைக்கல்லில் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த ப்ரெட்டில் இந்த மசாலாவை எடுத்து ஸ்டப் பண்ணி வச்சு சாப்பிட்டா சூப்பரான பிரெட் சாண்ட்விச் ரெடி. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.